ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. அதாவது சதுரங்க வேட்டை அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு வினோத். முதல் படமே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தன்னோட 2வது படமா கார்த்தியை வச்சு தீரன் அதிகாரம் 1 அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை இயக்கி இருந்தாரு. இந்த 2 படங்களோட வெற்றியும் பாத்தீங்கன்னா அடுத்ததா அஜித்தை இயக்குற வாய்ப்பு கிடைச்சதுங்க. அஜித்தை வச்சு நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவுன்ட்டு 3 படங்களை இயக்கிட்டாரு வினோத். இந்த படம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயை வச்சு ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கலந்த திரைப்படம்னு சொல்லப்படுது. ஜனநாயகன் திரைப்படத்தை முடிச்ச உடனே தனுஷை வச்சு வினோத் பாத்தீங்கன்னா ஒரு படத்தை இயக்குவாரு அப்படின்ட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே இப்ப நடக்காது போலதாங்க தெரியுது. காரணம், சமீபத்துல ரஜினிகாந்தை சந்திச்சு நம்ம வினோத் பாத்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லி இருக்காரு. இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு ஒன்லைனை மட்டும் ரஜினி கிட்ட சொன்னதாகவும், இப்ப கதையை ஃபுல்லா முடிச்சுட்டு முழு கதையையும் இப்ப ரஜினி கிட்ட சொல்லி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா இப்ப நெல்சனோட இயக்கத்துல ஜெயிலர் 2 திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல நடிச்சு முடிச்ச உடனே அடுத்ததா வினோத்தோட இயக்கத்துல நடிப்பாரு அப்படின்ற மாதிரி கூட ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. காரணம், வினோத் சொன்ன கதை பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்துக்கு பிடிச்சு போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், வினோத் தனுஷை வச்சு அடுத்த படத்தை இயக்குவாரா இல்ல ரஜினிகாந்தை வச்சு இயக்க போறாரா அப்படிங்கிறத.